நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அகிராஸ் கிச்சன்ல இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவியோட ரகசியமே இந்த மசாலா தான். இந்த மசாலா பொடி எப்படி ரெடி பண்றதுன்றது இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் நானு. இப்போதைக்கு நான் கொஞ்சமா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே ஜார்ல பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில போட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நான் மறைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதுல போட்டுறணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனையும் இதுல போட்டுடலாங்க. இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு இதுல உப்பும் குழம்பு தூளும் ஆட் பண்ண போறோம். நான் வீட்டுல அடைச்ச குழம்பு தூள் தான் ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு தூளும் தேவைக்கு ஏத்த மிளகாத்தூளும் போட்டு ஒரு 4 விசில் எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ரகசியம் இந்த ரெசிபிக்கு அந்த பொடி தான். ஸோ அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு வச்சு திருப்பி விசில் வச்சு எடுத்து வச்சா சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி.